கல்யாணத்துக்கு அழகு பார்க்காதீங்க, அந்தஸ்து பார்க்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? சால்வேஷன். நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பொண்ணுங்க கூட தப்பு பண்ணிடுறாங்க. என்னத்தை பார்க்குறாங்க பாருங்க. இந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சிம்சோன் என்னத்தை பார்த்தான் போயிட்டு, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, என் கண்ணுக்கு பிரியமா இருக்கான்னு போனான். கண்ணே போச்சு, அவளால் தான் கண்ணு போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் இங்கதாங்க தேடுறாங்க. நானும் ஒரு பாஸ்டா இருக்கேன். கேட்கிறவன் என்ன கேட்கறான்னு கேட்டீங்கன்னா அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கணும்ன்றான். விசுவாஸ் தான். ஆனா இவர் எந்த ஸ்டார் மாதிரி இருக்காரு எனக்கு தெரியல. நான் கேட்கறது, ஏப்பா நீ சினிமா ஸ்டார் மாதிரி கேட்கிற, நீ ஏதாவது ஒரு ஸ்டாராவது இருக்கணும்ல. நமக்கு எந்த தகுதியுமே இல்லாம அங்க மட்டும் ஸ்டார் 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 தான் எப்படி? ஒரு ஸ்டாரை பாரியா ரட்சிக்கப்பட்டிருக்கா. அதனால தானே ஆண்டவர் சொன்னாரு, புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தர் அருளும் ஈவு, குணசாலியான ஸ்திரீ முத்துக்களை பார்க்கலும் விலையேறினவள். அப்ப குணம் இல்லாத ஸ்திரீயும் இருக்கிறா, புத்தி இல்லாதவளும் இருக்கிறா. அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்காங்க. அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க.